ஹாய். நான் அசோக். என் ஒய்ஃப் ரஞ்சனி, என் டாட்டர் நித்திலா. கிரேட் 1 படிக்கிறேன். இன்னைக்கு அவங்களோட கிளாஸ் அப்சர்வேஷன் கோசம் வந்திருந்தோம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா அவங்க கவர் பண்ணியிருந்தாங்கன்னா அப்ஜெக்டிவ்ன்ற டாபிக் எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த அப்ஜெக்டிவ்ன்ற டாபிக் வந்து எப்படி அவங்க வந்து அந்த ஃப்ளோ கொண்டு போகிறாங்க அது எல்லாமே பார்க்கும்போது ஃப்ளோ சார்ட் மூலயமா வந்து பசங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ளோ சார்ட் மூலயமா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பசங்களுடைய இன்ட்ராக்டிவும் நல்லா இருந்துச்சு. அவங்களுடைய டீச்சர்ஸோடைய கம்யூனிகேஷனும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உள்ள கம்யூனிகேஷனும் நல்லா இருந்துச்சு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. கிளாஸ் ரூம் க்ளீனாக இருந்துச்சு. அவங்களுடைய டீச்சிங் மெத்தட் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஈஸியாக வந்து பசங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரொம்ப தியரிட்டிக்கலாக இல்லாமல் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி அவங்க வந்து கிளாஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ பசங்களுக்கு வந்து அது ஒரு கேமிங் மாதிரி இருந்துச்சு. நம்ம போய் தியரியாக வந்து திணிக்காம ஒரு கேமிங்காக பண்ணும்போது பசங்க வந்து அது ஒரு ஜாலியாக எடுத்துக்கிட்டு பசங்களும் ஒரு நல்ல ஃபீலோட கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. டீச்சர் வந்து கிளாஸ் டீச்சர் வந்து மிஸ்ஸஸ் பிரியா வந்து அவங்க பசங்களை வந்து அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லி ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வாய்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அவங்க ஆடியோ நல்லா ஸ்லோவாக இருந்துச்சு, எங்கேயுமே ஸ்டக் ஆகலை. ஸோ நல்லா லாஸ்ட் பெஞ்சாக இருந்தாலும் அவங்க வாய்ஸ் கிளாரிட்டி வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் பசங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டென்டிவாக வச்சுருக்காங்க. அவங்க அந்த ரோமிங்லேயே இருக்காங்க, ஒரே இடத்துல நிற்காம ஒரு கிளாஸ் ரூம்ல ஃபுல் ரோமிங்லேயே இருந்து ஈச் அண்ட் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் எப்படி கரெக்டான இதை எடுத்திருக்காங்களா, நம்ம சொல்றத வந்து லிசன் பண்ணாங்களா, அந்த ஐ கான்டாக்டும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மேல இல்லாம எல்லா ஸ்டூடெண்ட் மேலேயும் இருந்துச்சு அந்த ஐ கான்டாக்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா போர்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த போர்டு அந்த ஒரு டாபிக் முடிச்ச உடனே அந்த கார்டை காமிச்சு ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸை நிற்க வச்சு அதோட ஷேப் என்ன, அதோட கலர் என்ன, அதோட சைஸ் என்னன்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்களான்றத வந்து அந்த கார்டு வச்சு அவங்க வந்து சொல்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸே சொல்றாங்க. ஒரு கிளாஸ் கம்ப்ளீட் ஆன உடனேவே அது வந்து ப்ராக்டிக்கலா சொல்லி சொல்றாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஸோ ஆல் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குட் ஃபீட்பேக் தான். தேங்க்ஸ்.